and congrats Madhi sir as an actor வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அன்மாஸ்கிங் ஆஃப் பிதாவே இப்படி இருக்குன்னா இனிதான் அதாவது இனிமேல் தான் மெயின் பிக்சரே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அன்மாஸ்கிங் தான் இப்போ அந்த டெக்னிக்கல் க்ரூ நம்மளுக்காக போட்டு காட்டினாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் க்ரூவை கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த ப்ரொடியூசர் பாலசுப்ரமணி மற்றும் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படியாக முக்கியமான கேப்டன் டைரக்டர் வி கார்த்திக் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். and I request the producer to welcome the director please. உண்மையாவே ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு அன்மாஸ்கிங்காக தான் இருந்தது இந்த பிக்சர் பார்க்கும்பொழுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர். அண்ட் அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் கேமராமேன் பிராங்க்லின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் எடிட்டர் மிஸ் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கண்டிப்பா எந்த ஒரு படமாக இருந்தாலும் நிச்சயமா அந்த மியூசிக் பிளேஸ் a மேஜர் ரோல் அப்படின்னு சொல்ல ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்த மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கு கூப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஸோ ஐ கால் அப்பான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஸ்வீட் அவங்க கிராண்ட் டாட்டரோட வந்திருக்காங்க. ஸ்பெஷல் வெல்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக புரொடியூசர் தனஜெயின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சரவணன் சுப்பையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டைரக்டர் சரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமான ஒரு நபரும் வந்திருக்காங்க. நம்ம அன்மாஸ்கிங் பிதா பார்த்த பிறகு அதே மாதிரி அவங்க எஃபெக்ட்டுக்கும் அவங்க ஒயிட் சாரிலேயே வந்திருக்காங்க. வனிதா அக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். அடுத்தபடியாக KR வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக வேல்முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக திரு நாஞ்சல் சம்பத் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்தபடியாக தோழர் சுந்தரவல்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சி மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சம்பத் ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ராகவன் PKR புரொடக்ஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஸ்ரிதா ராவ் கும்கி 2 ஓட ஹீரோயின் அவங்க, சோ அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நக்ஷா சரண் நம்மளோட சாமானியன் ஹீரோயின், அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க. தேங்க்யூ so much for coming. அடுத்தபடியாக ஜெயக்குமார் அட்வொகேட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சரவணன் மாரியப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். I think all the special guests எல்லாருமே மேடைக்கு வந்தாச்சு. ஸோ முக்கியமான ஒரு நபரை கூப்பிடுற டைம் வந்தாச்சு. ஸோ ரொம்ப அழகாக ஒரு நடிகரா களம் இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மதி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். as a producer-ஆ நிறைய படங்கள் நமக்கு ஹிட் கொடுத்திருக்காரு. பட் as an actor-ஆ அப்படின்னும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் பொழுது I think as a press and media people உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா மதி சாருக்கு தேவை, and of course the technical team-க்கு தேவை. So thank you so much. அதாவது பல பேர் கிரீடத்தை அவர் இறக்கி வச்சிருக்காரு. அதாவது பாரத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் தலையில ஒரு பெரிய கிரீடம் போயிருக்கு. So all the best to you sir. கார்த்திக் இங்க வா. Where should she sit? பாவம் நிக்கறாங்க. எங்க உட்கார்றது? பேரை சொல்லுங்க. ஆழியாவும் பேபி ஸ்ரத்தாவும் கூப்பிடுங்க. ஆழியா, so I think பாத்திருப்பீங்க இப்ப அன்மாஸ்கிங்லயே. Thank you ஆழியா for joining. அன்மாஸ்கிங்ல வந்து பேபி ஸ்ரத்தா. பேபி ஸ்ரத்தா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அட்வொகேட் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அங்க திறந்து வெளியில
தியாகராஜன் ஆஃப் பிதா பார்த்தோம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுதே அது என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வேற ஒரு விஷயமா தான் யோசிச்சேன். பட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் நிச்சயமா ஒவ்வொரு சீனுமே என்ன அடுத்தது அப்படின்றது வந்து அந்த எதிர்பார்ப்பை ஜாஸ்தி கொடுத்துருக்கு. ஸோ அன்மாஸ்கிங் ஆஃப் பிதாலே இந்த மாதிரி ஒரு விஷயம்னா டெஃபினெட்லி கூடிய சீக்கிரம் அந்த ஆடியோ லான்ச்சோ இன்னும் பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்தணும். ஸோ டெஃபினெட்லி மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. ஸோ முதலாவதாக யாரை நான் பேச கூப்பிட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏறாத மேடைகளே கிடையாது. என்ன சொல்றது, அவங்க பேசும்போதே வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து இந்த தருணத்துல வந்து ஒரு ஆடடா வந்தது வந்து மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு படம் வந்து இன் மை ஒப்பீனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட். ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டா எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோட நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்துல தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். And this is your debut film as an actor. All the best. Creativity oda உச்சகட்டம்னா சினிமா தான் நான் நினைக்கிறேன். Because நிறைய பாதைகள்ல போயிட்டு finally I found my நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமால கிடைச்சது. ஸோ அதனால I think you have stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole team. எடிட்டர் ஒரு லேடியா இல்ல மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மிஸ் வாட்ஸ்அப் எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் விமனா வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கிரீன்ல நிறைய விமனை பாக்குறோம், ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பாக்குறது ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. As our MC said, you are a very promising technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and create a positive influence. Thank you so much. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தபடியாக தனஜயன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமால ஒரு ப்ரொடியூசர் கதாநாயகனா உருவாகிறத நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும். மதியழகனர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தமிழ் சினிமால நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்கு, அஃபோர்டபுளே இல்லை. இந்த சம்பளம் எல்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்கிற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15-20 வருஷம் லேட்டு. ரொம்ப ஐ எம் ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சது நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
எது சார், எது மேடம்? ராஜ்கிரி சார் நடிச்சிங்க. அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா உண்மையிலே இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிஸ்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்க கிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளாக பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங் அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டா செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகள்ல மதி அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. மேக்கிங்கும் சரி, அந்த பிரசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு படமா இருக்கு. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்ல இவ்வளவு பிரமாதமா ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க அன்வீல் பண்ண நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அது வந்து படமே முடிஞ்சு அதனோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியழகன் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், இன்னும் அநியாயங்க, இப்போதான் நம்ம ஒரு இன்னைக்கு பிரஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்க டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல தமிழ் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு கோரிக்கை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமா அதே சேம் சிமிலரா இருக்கிற டைட்டில் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இந்த நேரத்துல இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்க டைட்டிலும் பிதா 23:23ன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கூடாது. பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பார்க்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பாக்குற மாதிரி ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசரோட அவர் தான் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட் ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் கூடவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி ஒரு மாபெரும் படமும் கொடுத்துருக்காரு, சிட்டிசன் மாதிரி ஒரு படம். ஸோ ஐ கால் அப்பான் சரவணன் சுப்பையா அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாததில்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சினிமா இருக்க சூழலில். அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டுருக்கு. இதனில போல நான் பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்கு, எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட், கார்த்திக் குமார் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷுக்கும் அந்த என்டையர் டீமுக்கும் பிராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக
யாரை கூப்பிட்டு போறேன்னா காதல் மன்னன் அப்படின்ற ஒரு படத்தை அழகாக டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் வந்து as a director-ஆ வந்து ஐ திங்க் இஸ் வெரி வெரி கிரவுண்டட். அந்த ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு இயக்குனருக்கு இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ டெஃபினெட்லி அது எப்பவுமே உங்க கூடயே இருக்கு சார் ஆல்வேஸ். ஸோ ஐ கால் அப்பான் டைரக்டர் சரண் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக வந்து என்னை நீங்கள் எந்த மேடையிலையுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன். பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது, அவங்க வந்து சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா, ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்கிறாரு. அண்டு அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து அங்கங்கே வச்சுக்குங்க, அவ்வளோதான். அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமாரை பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக KR வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அரசியல்களுக்கு முன்னோடியான அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், நீண்ட நாட்கள் நாங்கள் அவரை வந்து வேறு விதமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திரையுலகிலையும் அவர் கால் பதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தம்பி மதி அவர்களை பற்றி அண்ணன் இங்கே ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிதா என்ற பேரில் வந்து இன்னைக்கு ஒரு
இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். பிதான்றது அந்த பிதா மகன் அந்த ஈக்குவலாக வளரணும்னு. நீங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தின மாதிரி அவருக்கு தெரியும். நாஞ்சில் சம்பத்தன ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்கன்னா அவர் பேர்லேயே வந்து ஒரு 5 டம்மி கேண்டிடேட் போடுவாங்க. அப்போ ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டை எதிர்த்து மட்டும்தான் அந்த 5 டம்மி கேண்டிடேட்டும் 3 டம்மி கேண்டிடேட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தவே கூடாது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆள். ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டம் பார்க்கும்போது மிக அருமையான ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மேலே கூப்பிட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்கிற இசையமைப்பாளர்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர் மொத்த பேரும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் அவங்க சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம மதி வந்து ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆக்டராகவும் உருவெடுத்திருக்காரு. அவர் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிதா படம் மாபெரும் வெற்றி அடையும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்ல வர்றாரு. நான் தம்பிகிட்ட கூட கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன இந்த படத்தில் எதுவும் டாக்டரான்னு கேட்டேன். இல்லைண்ணா என்ன பிள்ளை, நாங்கள் அனாட்டமி புக்கு வந்து அங்கே உள்ளே வச்சுருந்தாங்க, அந்த புக்கை பார்த்துட்டு கேட்டேன், உள்ளே வச்சுருந்தாங்க. அதனால் ஏதோ சொல்ல நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து நமக்கு இந்த சமூகத்துக்கு சொல்லுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பாக அதை தம்பி பூர்த்தி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். So thank you so much, and we would like to welcome Bobby Master onto the stage, please. அடுத்தபடியாக சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியா? ஓகே. ஓகே, தொடர்ந்து நிறைய பேர் பேச இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அன்மாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். அன்மாஸ்கிங் பிதாக்கான ஒரு சின்ன இனாகுரல் ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ மேம்க்கு டைம் ஆயிடுச்சுனால ஸோ வி வுட் லைக் டு டூ தி இருக்காங்க. அப்படியா சார் சொன்னாங்க. பண்ணிடலாமா அன்மாஸ்கிங்? செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாமா அன்மாஸ்கிங்? இல்லை கரெக்டு, பட் டைம் இல்லாதனால அவங்க ஒரு மதி சார் ரொம்ப ஷார்ட் ஏன்னா ப்ரெஸ்ஸு கிளம்பிடுவாங்க. ஓகே, ஸோ இதோ உங்களுக்காக அன்மாஸ்கிங் ஆஃப் பிதா. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சைட்ல இடம் விட்டுருங்க, so that photographers அதை கவர் பண்ண முடியும், ப்ளீஸ். சார் நான் விடுங்க சார். டக்கு டக்குன்னு அதுக்குள்ள முடிச்சோம். அதனால தான் நாங்கள் இன்டர்வியூ ஷார்ட் பக்கமாக முடிச்சிருவோம். Congratulations to the entire team of பிதா. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டான இடத்துல ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதோட ரீச் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. நான் இருக்கேன், நான் தான் இங்கே இருக்கேனே, அப்புறம் என்ன?
கூட போறீங்க? அடுத்தபடி இதுதானே ராகவன் ப்ரொடக்ஷனும் Thank you so much. I request Bobby Anthony Master onto the stage, please. ராகவ் ராம் PKR ப்ரொடக்ஷன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். Good evening. We heard a lot of unmasking of Pita. I want to do a little bit unmasking of Madhi. I don't know how much of you all know that Madhi did his higher education in Canada. He was working in Canada for many years, started his business, then came back to India, started a medical college, which is running very successfully, and then got into movies, which was his passion. And we have to give a big applause to him for having done 11 movies continuously in this current scenario of what's going on in the industry. And now to see him as a hero is going to the next level. There's a bigger unmasking. So I think he's unmasking himself little by little. So we don't know what more is going to come from him. But we wish him all the best in his career, as how successful he's been, done very good movies with good actors like our STR, Nayandara, and I'm sure the next movies he should do with bigger stars and go to Hollywood and Bollywood also. Wishing him all the best and to the team. Thank you. Thank you, sir. Thank you. அடுத்தபடியா நான் யாரை கூப்பிட்டு போறேன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் சாரோட நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இன்னைக்கும் தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பல நகைச்சுவை காட்சிகளும் எழுதி நம்ம மகிழ்வித்து இன்னைக்கும் நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். So I request வேல்முருகன் to share few words, please. ஆனந்தா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் வீட்டு இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வடிவேலுக்கு நிறையா காமெடி நான் எழுதியிருக்கிறேன். அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கையை பிடிச்சி இழுத்தான்னு ஒரு காமெடி வரும். அது நல்லா பேசப்பட்ட காமெடி. ஆமாம், அதே மாதிரி வடிவேல் இப்போ தனஞ்சயன் சார் இங்கே இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தர்சி சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கவுண்டமணி செந்தில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு, இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தர்றேன், இது 100% கிட் ஆகும் அப்படின்னு. அவர் சொன்ன வடிவேல் வச்சு எனக்கு எடுக்க தெரியும், அந்த ஐடியா பேட்டியிலே இருக்குன்னு நினைக்கிறேன், யூடியூப் பேட்டியிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறார். அப்போ நான் வடிவேல் வச்சு எழுதி தரேன் சார், இது பாருங்க நல்லா இருக்கும். அதுதான் வின்னர், என்ன கைப்பிடிச்சு, அதுதான் வின்னர் படம், கைப்புள்ள கேரக்டர். ஸோ வடிவேல் கேரியரில் நீங்கள் டாப் 10 காமெடின்னு யூடியூப்பில் ஒரு 10 சீன் வருதுனாக்கும் அதில் 3 சீன் 4 தான் இருக்கும். அதனால் வடிவேலுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பட்டு நிறையா விஷயம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மிரண்டுட்டேன். அந்த பயத்தில் பேச்சு வேறு வரமாட்டேது எனக்கு. இதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா தம்பி கார்த்திகுமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சாமானியன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை. அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகாக சொல்லியிருப்பாரு. நிச்சயமா இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயம் தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பல நெடுமாறன் ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்தில் இருந்தவங்க. நாங்கள், என் தம்பி பேர நெடுமாறன் தான். இதுல ஒரு ஒரு இது வந்தது, பெயிண்டிங். அதை பார்த்தா கீழே புறம் ஜனங்கள் செத்து கிடப்பாங்க, மேலே புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு. ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான். என் சொந்தங்களை கொண்டு குவிச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கண்ணை காட்டலைங்கிறது தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆயிட்டேன். ஸோ நிறைய விஷயம் பேச நினைச்சேன், அதுக்கப்புறம் என்னால் அதை பற்றி பேச முடியல. ஸோ இந்த படம் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள், இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை, நான் ரொம்ப நாள் எழுதிய நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது காரணம் வடிவேலுக்கு எனக்கு வந்த பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன் நான். அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரவணசுப்பா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக ஸ்ரிதா ராவ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
And today I'm obviously here to cheer up my mama. I can't believe looking at the trailer. I mean, இவ்வளோ நல்ல ஆக்டர் தான் எனக்கு தெரியல, பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் வனிதா மேம், எனக்கே பயமாக இருக்கு. Yeah, but very much நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, you know, it's a very big emotion because I, being a girl, I know how much a father means. And Mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. So I wish you nothing but all the very best and good luck. Thank you. Thank you so much. அடுத்தபடியாக தோழர் சுந்தரவல்லி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். சினிமாவுக்கும் சுந்தரவல்லிக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக படம் பார்த்த ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 படமாவது நாங்கள் பார்ப்போம். ஒரு காலத்தில் அவ்வளோ வேகமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அப்புறம் கூட வந்திருக்கிற அந்த நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தோழரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது. என்ன தனியாக சிக்கிடக்கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில் இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு. மறுக்கப்பட்ட பகுதிகளை, பார்க்கவே படாத பகுதிகளை, பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு. அதுல நிறைய சொன்னாங்க, சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு. ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு த்ரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, சத்தத்துக்கு நமக்கு தான் சம்மந்தம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் அந்த எடிட்டிங் பக்காவாக இருக்கு. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டருடைய அந்த முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது. அந்த கேரக்டராகவே அவர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. கதைக்குள்ள வருகிற சில பெயர்களோடு எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளாக இருந்துச்சு. மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன். திரைப்படம் எவ்வளோ வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக சொல்லலாம். நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு. நான் அவர் கூடயே 100கணக்கான மேடையில பேசியிருப்பேன். ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது. ஊடகத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும். ஆனா அண்ணன் சொன்னாரு, நான் எல்கேஜி படமானா படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க, வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஏமா நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன், ஒருத்தர் வந்து யாருன்னு கூட கேட்டதில்லை, ஒரே படம் நடிச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு. சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம். அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள், அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம், சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறனால. தோழர் இயக்குனராக இருக்கக்கூடிய தோழர் கார்த்திகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு. வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு, இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும், அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும். விமர்சனம் அதை ஒத்துக்கிறது இல்லை, எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்பில் நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
ஒருவர் நிறம் என்ற ஒரு படத்தில் ஆரம்பிச்சு அவருக்கான இரு வழிகள் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி ஆஸ் அ ஆக்டராகவும் சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கும் நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. மணிகண்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நமக்கு ஸ்டேஜ்லாம் பேசி பழக்கம் அவ்வளோவா கிடையாது. இந்த படத்தோடைய பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நான்வெஜ்னால் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் போய் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். போய் அங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டேன். என்னடா இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இளைஞர்களாக இருக்காங்க. இந்த டீம் வந்து இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து நம்ம டைரக்டர் வரைக்கும் இன்னும் எல்லாருமே இளைஞர்கள். ஸோ இந்த இளைஞர்கள் டீம் தான் வேணும். ரெண்டாவது வந்து இந்த படத்தை கொண்டு போனால் இந்த மீடியா உங்களால் தான் முடியும். ஏன்னா மொதல் நாள் ரிலீஸ் பண்ணுவோம், மார்னிங் நீங்கள் போடுற தீர்ப்புகளில் தான் இந்த படம் ஓடுறது ஓடாததே இருக்குது. நல்ல நல்ல படங்கள்லாம் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் நான் படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறது இன்றைக்கி சினிமா எடுக்க வர்றதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி ஒரு சினிமா எடுக்க வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னே போதும்னு ஆயிடுது. ஏன்னா நான் மீண்டும்னு ஒரு படம் சாரை வச்சு இயக்குனேன். சார் தான் இயக்குனார். பட் நான் நடிச்சிருப்பேன். என் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் 31 டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறேன். அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த படம் வந்து ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படம் ரிலீஸ் மார்னிங் ஆகுது, லாக்டவுன், 2 மழை என்ன. அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு தேட்டர்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு கலைஞர் டிவியில் கொண்டு சேர்த்து அந்த படம் எப்படியாச்சும் நம்ம கலைஞர் டிவிலையாவது ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் இந்த பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தா நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். பட் செம்மையாக இருந்தது, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம டைரக்டர் கார்த்திக் குமார் இதில் ஜெயிச்சிருவார். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சம்பத் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற கலையுலக பிதாமகன்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வசூல்ராஜ் MBBS சரண் சார் டைரக்ஷனில் நடித்தேன். சிட்டிசன் திரைப்படத்தில் சரவண சுபாஷ் சார் உடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போ ஒரு சமயம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன் அவரை. அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காக நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலக நாயகன் நடித்த விக்ரம் படத்துடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம், பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங், இப்போது சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற கூலி படத்தோடைய அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நல்லா சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்திருக்காங்க. ஸோ முதல் நாள்லேருந்தே இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக வந்து சாமானியனில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க நக்ஷா சரண் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார் நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. So I wish you all the best, sir. I wish the entire team, director Karthik sir and producers Bala sir and Satish sir, even the technician group,
The whole group is very, very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. அடுத்தபடியாக நடிகரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை கழக பேச்சாளருமான திரு குணாஜி அவர்களை பேச அழைக்கிறோம். ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக வரலாறு இல்லை. மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் என்று சொன்னான் என் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இந்த படத்திற்கு நான் வந்ததற்கு அல்லது இணைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மேதகு அண்ணன் மட்டும்தான். இந்த கதையை சிறப்பாக எடுத்துட்டு போயிருப்பாரு கார்த்தி அப்படின்னு நான் நம்புறேன். நாங்கள் எல்லாரும் நம்புறோம். மதிசாரை பத்தி ஒரு தயாரிப்பாளராக எல்லாருக்கும் தெரியும். 200 பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை வைத்து பல் மருத்துவ கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கல்வியாளர். கல்வி மீது கொண்ட காதல் சினிமாவின் மீது கொண்ட மோகமாக மாறியதால் அவர் தயாரிப்பாளராகிறார். அப்ப சினிமாவை அவர் எப்படி நேசித்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட அவர் எடுத்த 10 படங்கள் 11 படங்களுக்கும் மேலாக சமூகத்தை சார்ந்து சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையோடு அவர் எடுத்த படங்கள். குறிப்பாக மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்கின்ற படம் ஒரு செயின் ஸ்நாட்சிங் பற்றிய கதை. செயினை பிடுங்கிக் கொண்டு அதன் மூலம் எத்தனை மரணங்கள் நிகழ்கிறது என்பதனை அவர் மையமாக வைத்து எடுத்தார். சமீபத்தில் வெளிவந்த சாமானியன் படம் ஒரு அற்புதமான கதைக்களம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகன் நடிக்கிறார். அவருக்கு எந்த மார்க்கெட்டும் இல்லை. ராமராஜன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், பொதுமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே அவரை வைத்து ஒரு 4-5 கோடி ரூபாய் போட்டு எடுத்ததற்கு முதல் காரணம் கதை மட்டும்தான். அந்த கதையினுடைய ஆசிரியர் தான் கார்த்திக் குமார் அவர்கள். அந்த மெதுவா பேசுவா அப்படியா வராதே. சரி ஓகே சரி ஓகே. ஏன்னா கொஞ்சம் நான் மெதுவா பேசுறது. சரி ஓகே ஓகே மகிழ்ச்சி. அப்ப அதுக்கு அர்த்தம்லாம் போயிடல. அந்த மாதிரியான அந்த சாமானியன் படத்தினுடைய கருப்பொருள் இதை மட்டும் நான் சொல்றேன், டக்குன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதாவது 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டு அம்பானிகளும் அதானிகளும் விஜய் மல்லையாக்களும் இந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த மத்திய அரசு அவர்கள் மீது எந்த வழக்கையும் தொடரவில்லை. ஆனால் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் லோன் வாங்கினாலோ அல்லது ஒரு கல்விக்கு எஜுகேஷன் லோன் வாங்கினாலோ அல்லது வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டு லோன் வாங்கியிருந்தாலோ தகாத வார்த்தைகளாலே அவர்களை பேசி மன உளைச்சலை கொடுத்து அவர்களை மரணம் வரை தள்ளுகிறது இந்த வங்கியினுடைய கடமை. ஆனால் இந்த வங்கியினுடைய டார்ச்சரை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் நினைத்திருந்தால் இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். தலைப்பை பாருங்க. பிதாவினுடைய மாற்று பொருள் தந்தை, தகப்பன், அப்பன் என்று சொல்லுகிறது. ஆக தந்தைக்கும் உள்ள கதை இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நான் பயந்து போயிட்டேன். கீழே பிரபாகரன் போடும்போது இப்படி என்ன பேசணும், இந்த சத்தம் கம்மி. ஆனால் சூழ்நிலையை கருதி நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் மதியழகன் அவர்கள். மதி என்று சொன்னால் அறிவு பிளஸ் அழகு ரெண்டுமே அவரிடம் இருக்கிறது. ரொம்ப மென்மையா வணக்கம் பிரதர் அப்படின்னு பேசுற ஒரு ஆளை இன்று சிவப்பு கம்பளம் விரித்து இந்த தமிழ் சினிமா வரவேற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அற்புதமான இசை, அற்புதமான நடிப்பு. எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சாமானியன் படத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வாங்கிய வீடு அல்ல, இது வங்கியோட வீடு. ஒரு வசனம். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது ஒருவர் கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு நிமிஷம் வாங்கணுமா வேணாமா என்று யோசிக்க வைக்கும். அதுக்கு அடுத்த மறுநாளே சென்ட்ரல் ஆர்பிஐல இருந்து யாரும் 7 மணிக்கு மேல லோன் வாங்கினா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும். ஆனால் மதியழகன் இந்த சமூகத்தை, இந்த மக்களை, இந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்னுடைய அழைப்பின் பேரை ஏற்று தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். தோழர் சுந்தரவல்லி அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணன் அன்னியரசு வர வேண்டியது வந்து கொண்டிருக்கிறார். ஏன்? ஒரே ஒரு காரணம், மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் மதிசார் அவர்கள் இந்த திரையுலகத்திலே சிவப்பு கம்பளம் விரித்து அவரை நீங்கள் வரவேற்க வேண்டியது தமிழ் சினிமாவுடைய கட்டாயமாக இருக்கிறது. தனசேன் சார்லாம் இருக்காரு, நிறைய பேசணும், பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணனால எனக்கு வெளியில போயிருச்சு மைண்டு. எனவே என்னுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை வந்திருக்கின்ற அண்ணன் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும், தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும், அண்ணன் சரவண சுப்பையா அவர்களுக்கும், தனஜெயன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எனது நெஞ்ச தோட்டத்தில் பூத்திருக்கிற மலர்களிலே வாழ்த்துக்கள் கூறி, இந்த படம் ஒரு புரட்சியை உண்டு பண்ணும், அந்த புரட்சி தீ தமிழகம் இந்தியத்தை பற்றி ஏற்றும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரையும் அலர்ட் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்தபடியாக பாபி மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறோம்.
அவர் பயங்கரமா பேசினார். மாஸ்டர் ரொம்ப குவைட்டா பேசுவார். இதா இது எப்போ நான் ப்ரையரில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்புறம் மதி சாருக்கு எனக்கு உள்ள ஒரு பெரிய கான்டெக்ட் வந்துட்டு எங்கேருந்து சார் ஆரம்பிக்கிறது? நான் ரொம்ப பேச மாட்டேன், வராது ஷூட்டோட. சரி, ஓகேயா? ஓகே. ஒர்க்கோட சரி, பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்ததில்லை. மதி சார் திலகரில் வந்துட்டு எனக்கு சாருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து எனக்கு பழக்கம். இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எல்லா படத்துலையுமே நான் இருந்திருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டைரக்டரா ஒன் ஆஃப் மை பேஷனை நான் அந்த ட்ரீம் வெளியே கொண்டு வந்தது ஒரு பெரிய பங்கு வந்துட்டு மதி சாருக்கு இருக்கு. அதே மாதிரி நானும் மதி சாருக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். ஏன்னா டைரக்ஷன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு படம் இன்னைக்கு இவங்க சுஜாதா விஜயகுமார் ப்ரொடியூசரில் இப்போ சைலண்ட் படம் பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் படம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த படம் அந்த கதை உருவான வந்து எல்லாமே நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். தட் வாஸ் எ பிக் ஜேர்னி. எனக்கு அது மறக்க முடியாது. தாதர் எக்ஸ்பிரஸ் சார் அங்கே தான் ஆரம்பிச்சுதா. ஸோ நான் நல்லா சொல்லுவேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்பாரு, என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நாங்கள் படம் பண்ணி அது ரொம்ப நாளாக போய் 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 ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு ஆஸ் அ டைரக்டராக ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னை நம்புறது ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது ஒருத்தர் நம்பணும். அது நம்ம வீட்டில் இருக்க நம்புவாங்க, பட் பணம் போட நம்மளை நம்பணும். அந்த இடத்துல நம்ம போனோம்னா டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியன் இன்னொரு துறைக்கு போனாலே வந்துட்டு இது தேவையான ஒரு பேச்சு எல்லாருக்கிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா, நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நம்மளை நம்புறவங்கள ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வளர்ச்சியில் வந்து என் நண்பர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படின்னா ரெக்கமெண்டில் போல ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நல்லா கூட அங்கே போய் சொல்லிடுவாங்க, என்னடா பண்ணுறான்ற மாதிரி. அந்த மாதிரி ஸோ எனக்கு சார் கொடுத்த ஒரு பெரிய பூஸ்டப்பில் தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மதி சாரோட எல்லா படங்களுக்கும் என்னுடைய ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன் இருக்கும், அவட பேசுவேன். சின்ன சின்ன என்ன சொல்றது, சாமானியிலையும் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, எல்லாத்துலேயுமே ஒரு பங்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாரை ஆக்ஷன் எனக்கு வந்துட்டு நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் சார்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அதுலேருந்து இந்த லுக் ஆரம்பிச்சு தான் அவர் வேற ஒரு மூடில் இருக்காரு. என் வீட்டில எல்லாம் கேட்டாங்க, இந்த மதி சாரான்னு தான் கேட்டாங்க. ஸோ ஒரு தனஜெயின் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு ஹீரோவா வந்திருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோவா வராங்க. ஸோ மை ஹார்ட்டி விஷஸ் சார், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசிப்பார். அவர் நிறைய இழந்திருக்காரு, இங்கே நிறைய கோடிக்கணக்கில் இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஏர்ன் பண்ணதை விட இழந்தது தான் அதிகமாக இருக்கும். பட் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் சார். ஏன்னா இன்னைக்கு ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. வாங்க, அடுத்தது பெரிய இடத்துக்கு போனோன்னு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணையாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸ்ல விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு படம் எடுத்திருக்கிறாரு. அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு. அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட காட்சிகள் இருந்தது. அதுல தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர் குணா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்தித்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது, பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையிலே இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள்
குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மதியழகன் என்ற பெயர் அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது இன்னைக்கு புது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்குலாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் அந்த ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்தோட கதை முழுமையா எனக்கு தெரியல, என்ன சொல்ல வராங்க தெரியல. ஆனா தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னால் அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல எல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினால தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல, இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்து பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமானதா மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் இப்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, 1 அல்ல 2 அல்ல, 1,46,000 பேர்ல இருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு. போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சொச்சம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவில் பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து, இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குனருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக டாக்டர் அமரேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். இன்னும் நிறைய கெஸ்ட் பேச இருக்கிறதுனால ஓரிரு வார்த்தைகள். நன்றி வணக்கம் சொன்னா போதுமா? மதிய அவர் என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாரு, தம்பின்னு சொல்லணும். ஸோ பிகாஸ் ஏஜ் ரொம்ப குறைச்சிடணும். சரி, எனக்கு
நான் ஒரு ப்ராக்டிசிங் டாக்டர், நான் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்ப்பேன். ஸோ குழந்தைகளை நிறைய பார்க்கறதுனால எனக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி அவர் சொல்லும் போது எனக்கு நிறைய இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அபவுட் தட். அண்ட் இது எதுக்கு ரொம்ப இதில் நான் கலந்துக்கணுன்றதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அண்ட் இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கலை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனுடைய பர்வர்ட் பிஹேவியர், அதாவது பர்வர்ஷன்னா ஒரு வக்ர புத்தி, அதனுடைய சார்ந்து தான் இந்த கதை இருக்குது. ஏன்னா பீப்புள் ஆர் பிகமிங் இன்சென்சிட்டிவ், அதாவது தன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. அதில் விதிவிலக்கு இல்லாமல் டாக்டர்ஸும் இருக்காங்க, எங்களை எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த இதுவை நான் அந்த பேரை என் ப்ரொஃபஷனுக்கு நல்ல விதமாக கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் ரூரல் ஏரியாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா என் கிளினிக் பக்கத்தில் தான் இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அனைத்து இலங்கை சகோதரர்களுக்கு நான் இலவசமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களுடைய நிலை ரொம்ப, என் பையனுக்கும் பேர் வச்சது தோழர் தியாகு ஐயா தான், மகிழ்னன்னு சொல்லிட்டு பேர் வச்சார். நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சாமானியன் படத்திலே பார்த்தீங்கன்னா ஐயா பிரபாகரனுடைய படம் புக் இருக்கும். ராமராஜன் பிரபாகரன் புக்கை படிக்கிறதுன்றது பெரிய விஷயம், அது மதி பண்ணார். அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதை சென்சாரில் பிளர் பண்ணாங்க, சார் அந்த புக்கு ராமராஜன் படிக்கிற மாதிரி. ஸோ இது என்ன சென்சாரில் பண்ண போகிறாங்களோ, ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே இந்த இந்த நூற்றாண்டின் ஒரு இணையற்ற ஒரு தலைவராக பிரபாகரன் இப்போ இருக்கிறாரு, எப்பயும் இருப்பார். ஏன்னா ஒரு தலைவன் ஒரு கப்பல் படை, விமானப்படை, எல்லா விதமான ஒரு கட்டமைப்பு பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய சாதனை. அதை செஞ்ச ஒரு தலைவர் மேலே ஒரு காதல் இருக்குது, அதனால அவருக்கு என் மேலே காதல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்ஸ் எ மெடிக்கல் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இது. அண்ட் ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். ஒரு ஆக்டர் ஆந்தனி ஹாப்கின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி அவர் வரணும். ஆக்சுவலாக அவரும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர். ஸோ எனக்கு பொதுவாக நான் பார்க்குறது மதி சார் இஸ் எ கட்ஸி பர்சன், ரொம்ப தைரியமான பர்சன். இல்லைன்னா ராமராஜன் சாரை வச்சு யோசிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் என் இஷ்யூ. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் அதை பற்றிலாம் யோசிக்காமல், பிகாஸ் வாட் he has done is, ராமராஜன் மாதிரி ஒரு ஹீரோவை இன்னைக்கு எல்லாரும் அவர் இன்டர்வியூ கேட்க வைக்கிறதுன்றது பிகாஸ் மற்ற ஹீரோஸ் எல்லாருமே இன்சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்க இவர் எவ்வளோ டவுன் டு எர்த் போகிறாரு. அப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பழைய ஹீரோஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது புது ஹீரோஸ் பார்த்து கற்றுப்பாங்க. அதை பண்ண மதி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சீரியஸ்லி நான் ராமராஜன் சார் கிட்டேருந்து நிறைய இவ்வளோ நல்லவரா அப்படின்னு எல்லாம் இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் தயவு செஞ்சு அவர் இன்டர்வியூஸை போய் பாருங்க. யூ ஆர் ஸோ டவுன் டு எர்த், ரொம்ப அடக்கத்தோட ப்ரொடியூசர்ஸை மரியாதையா பிரஸ் அண்ட் மீடியாவை காலை தொட்டு வணங்குறேன்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற ஹீரோஸ் அது கற்றுக்கணும். அவரை கொண்டு வந்ததுக்கு மதி சார் பெரிய கட்ஸு. ஆனால் சொன்ன மாதிரி அவர் சம்பாதிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும், அந்த படம் ரிலீஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். ஆனால் அது எல்லாம் ஏன்னா நல்லவன் கெட்டு போகக்கூடாது. அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்கள் நல்லா வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வெரி இன்ஃபர்மேட்டிவ். பட் தேங்க்ஸ் சார், ஓரிரு வார்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக சூப்பர் குட் சுப்பிரமணி சார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வந்திருக்க பெரியவங்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் தம்பி ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், யார் மேலே இப்படி கோபம்? நீங்கள் செய்ய வேண்டியதை ஒரிஜினலாக தயாரிப்பாளர் மதிய வச்சு செய்ய வச்சுட்டீங்க. பட் பரவாயில்ல, எடுத்த கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கி வாழ்த்துறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மதி சார், நீங்கள்லாம் பெரியவங்கள்லாம் வாழ்த்த வந்திருக்காங்க. காலைல பாக்கியராஜ் சார் கூட வாழ்த்தியிருக்காரு. இந்த வாழ்த்துக்கு நீங்கள் இவங்களுக்கு நன்றின்னு சொல்கிறோட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. ரொம்ப நன்றி. இப்போ இன்னொரு விஷயம் நடந்த சினிமாவில் ட்ரெண்டு மாறி போச்சுன்னு போய் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. டெக்னாலஜி தான் ட்ரெண்டு மாறி இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் மாறல. நல்லா சுவாரஸ்யமாக சென்டிமெண்ட்டாக, அதுக்கு உதாரணம் சில படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் ஜெயிச்சுட்டு வருது. ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம். நானும் இந்த முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன்,
பரியரும் பெருமாள், ஜெய் பீம், இப்போ வெள்ளிமலை, இப்போ பரம்பன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த பட வரிசையில் இந்த பிதாவும் வெற்றி அடையணும். ஒரு சின்ன பர்சனல் மேட்ரு பத்திரிகையாளர்களும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் செஞ்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சார் ஆகி நிறையா படங்கள் லாக் ஆகிருக்கு. நான் சமீபத்தில் ஒரு பெரிய டிவி நிறுவன அதிபரை சிஓவை மீட் பண்ணேன். அப்போ என் தம்பி தினத்தம்பி நிருபராக இருக்கார். என் அண்ணன் வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிஓ சொன்னார். நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னாரு. சார், இனிமேல் நீங்கள் நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, நீங்கள் சினிமாவை வச்சுட்டு நீங்கள் பெரிய மீடியாவாக இருக்கீங்க, நீங்கள் சினிமாவுக்கு பண்ண ஒரு சேவை என்னன்னா, உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீரியல் போடுறீங்க, பழைய படங்கள் போடுறீங்க, எவ்வளோ சென்சாரான படங்கள், இதெல்லாம் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் நின்று போயிருக்கு. அந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 4 படங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப பாராட்டினார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார், அடுத்தபடியாக அட்வொகேட் ஜெயக்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த திரைப்படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. பட் இருந்தாலும் எனது தம்பி, எனது குடும்ப நண்பர் பல கஷ்டங்களை, பல துயரங்களை பல வருடமாக என்னிடம் பகிர்ந்து கொள்வார். மதிசாரை பற்றி பல பல நாளாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். மதிசாரோட ஆக்டிங் பர்ஃபார்ம் ரொம்ப அருமை, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது நான் சொல்ல முடியாது. திரைத்துறையில் இருக்க பெரியவர்கள் வந்து அவரை பற்றி எல்லா புகழ்ச்சியும் இருந்தது. இந்த படக்குழுவினருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி கார்த்திக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக வந்து ஐ திங்க் ஒரு இட் படமா நிறைய படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா இறங்கி ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி வந்து ஐ திங்க் ஆல்வேஸ் அவரோட கான்டென்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவர் படம் போது இன்னமும் அதே ஒரு ஹார்ட் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்பொழுது. ஸோ ஐ திங்க் வித் ஆல் யுவர் விஷஸ் வி கால் அப்பான் மதி சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு 4வது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் ஆக்டரா மாறி இருக்கேன். எல்லாம் நம்பிதான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் வரும். இப்படித்தான் இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனிராமசாமி சார் போன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டானாரு. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அண்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்போ கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும், சார்னு சொல்லக்கூடாது, சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சாருன்னுவாங்க. தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸ்ல கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவர் பார்த்து சொல்லுங்க.
அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி, அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் இந்த குரூவை வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு, முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் எடுப்பேன், அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில்லன் நடிங்க, அதுன்னு நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் டீசரில் இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னை ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு, கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ சார். ஐ திங்க் எல்லாரோட விஷஸ் எப்பவுமே உங்க கூட இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எத்தனை படம் நம்ம பண்றோன்றது முக்கியம் இல்லை, பட் ஒவ்வொரு படத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. ஸோ அது ரொம்ப அழகாக வனிதாக்கா எடுத்து ஒவ்வொரு படத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் வனிதாக்கானே தெரியல, நம்ம தான் டக்கு நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கெட்டப்லயும் வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ்கா ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்காந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம், இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தற்கொலை, கொலை, so many things negative. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார், we have a personal connection. அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. பெரிய வெற்றிங்க. எனிவே, கமிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி
கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம். அண்ட் நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job. அண்ட் ரொம்ப பொறுமையா, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம், ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்ட் த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, ஏன்னா எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே, ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன். அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது, அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ், வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ், சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க, பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன், நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர். அண்ட் எஸ், ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். இல்லை, அக்கா சொல்லும் போது எல்லாருக்கும் இதே தான் யோசிச்சிருப்பீங்க, புலி வாயில எலி கூட சின்னதாக தானங்க இருக்கும், அந்த மாதிரி தான் அக்கா சொன்ன ஒரு விஷயம். பட் ஜோக்ஸ் அபார்ட், as she said, we've seen your growth. and இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில the sustainability is very very என்ன சொல்ற, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக உங்க கெரியர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். hearty wishes to you. and அடுத்தபடியா ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லர், ஐ மீன் டீசர் நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்ல, இட்ஸ் லைக் அ மினி வெர்ஷன் ஆஃப் an ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படம் பேசப்படுதுன்னா ஐ திங்க் the work and the credit, everything goes to the director Karthik Kumar. It is not easy. அவ்வளவு அழகா ஒவ்வொரு சின்ன ஃப்ரேம் கூட அடுத்தது என்னன்னு I think one line connects to the otherன்ற மாதிரி அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய விஷயம், சின்ன சின்ன nuancesலாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. So wishes to you Karthik, and please share few words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வளரிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. என்னுடைய அழைப்பு, மதிசாருடைய அழைப்பு எல்லாரையும் கேட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி.
ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கை தட்டலாம் நீங்கள். எப்படா இவன் வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 கண்ணுக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முதல் படி காமிச்சிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார. அவங்களுக்கு நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா சாமானியன் படத்தினுடைய கதை வந்துட்டு நான் மதி சார்கிட்ட சொல்லும்போது முதல்ல ஒரு 1 hour தான் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இம்மீடியட்டாக அந்த படத்துக்கு இறங்கினாங்க. அந்த கதையில் இருந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் சாருக்கு, சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மதி சார் பேசணுங்கிறது தான் எனக்கு. ஏன்னா சாமானியன் படம் வரும்போது சரி, எல்லா இடத்துலையும் சார் பேசவே மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு தான் சார் அழகு பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து நானும் பார்ப்பேன், சார் ஒரு செகண்ட் பேசுங்க சார், ஆனால் இங்கே தான் நிப்பாரு தவிர பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நடிகராக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நீங்க பெரிய ஒரு கை தட்டலாம். ஏன்னா சார் வந்து மதியழகன் சாருங்கிறது மனதழகன் சார்னு கூட பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. இதை வந்து நான் விரும்பி சொல்லல. ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஃபீல்டில் வராங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சர்க்கிள் ஆனாலும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் 11-12 படம் சாரி எடுத்து மறுபடியும் அதே திரைத்துறையில் தான் வந்துட்டு தயாரிப்பாளர் நிற்கணுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சென்னையில் வந்துட்டு டைரக்டராக வரணும்னு நினைப்பாங்க, கேமராமேனாக வரணும்னு நினைப்பாங்க, எடிட்டராக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளராக வரணும்னு நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல. எங்கேயாவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள நம்ம இமீடியட்டாக மூட்டை கட்டி அமுச்சு வச்சிருவோம். பட் இங்கே வந்துட்டு மதி சார் பிடிச்சி நிற்கிறாரு. எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பாளராக மதி சார் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பிடிச்சி நிற்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் முழுக்க நடிகராக தான் வந்து மதி சார் வராரு. மதி சாருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு பார்த்துருக்கிறீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்க நீங்க பார்த்த இந்த டீசர் முழுக்க படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்கள் எழுதி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதில் மதிசாரோடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார் மதி சார். அண்ட் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். கேமராமேன் ரிச்சர்ட் ஃப்ராங்க்லினுக்கு, எடிட்டர் பாரதிக்கு, மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த்க்கு, டிசைனர் செல்வாவுக்கு, அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெசியாவுக்கு, எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்றேன். பட் இது இல்லை, இது ஒரு விஷயம் இருக்கு. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீசர் தான். பட் நீங்க படம் பார்க்கும்போது நீங்க பார்க்காத ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க. இங்க முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். டைரக்டர் சரவண சுப்பையா சார். என்னுடைய உண்மையிலே சொல்லணும்னா காட்ஃபாதர் மாதிரி என்னை கூடயே இருந்த அத்தனை விஷயங்களும் வந்துட்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான முழு காரணம் சரவண சுப்பையா சார் தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இங்க மேடையில் இருக்கிற அத்தனை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிஓபி, எடிட்டர், என் டீம், சரவணன், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சாருக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன். ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிதா படம் மூலியமா நீங்க பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதையை நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ஒரு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகரா வந்து மதி சார் வருவாரு. ஸோ இவ்வளவுதான். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த தருணத்துல கார்த்திகோட பிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு படம் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டைம்ல ஐ திங்க் அவங்க பேரண்ட்ஸும் ஸ்டேஜ்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போதுமே எந்த பிரஸ் மீட்ல நான் கைத்தட்டல் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ஒரு மூமெண்ட் கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஐ திங்க் இந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட் ஃபார் கார்த்திக். தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ ஸோ மச். அது அவங்களோட ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர், அஃப்கோர்ஸ் மதி சார், ஆல் ஆஃப் யூ டு வெல்கம் தெம். அப்படியே ஒன்னா போட்டுருக்கோம்.
ஒரு பெரிய ட்ரீமாவே இருந்தது அவங்களுக்கு டு see கார்த்திக் சார் as a director. ஸோ இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸோ இந்த மொமெண்ட் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு தருணமா மாறணும்னு சொல்லி தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டோம். ஆல் தி பெஸ்ட் யூ கார்த்திக். டெஃபினெட்லி இது வந்து சும்மா நாங்க வாழ்த்துல உங்களோட டீசர் வந்து அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ மெயின் பிக்சர் பார்க்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பா. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்தபடியாக சார் பேசணுன்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ உங்க எல்லாரோட ஒரு சந்தோஷத்தோடு நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த வசந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற பிதாவின் இயக்குனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எதிர்பாராத முத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன். கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார். எனக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது, உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான். நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன். ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார். தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி. இது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை. தயாரித்து முடித்து விட்டோம் என்று களிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு எல்லை இல்லை. எனக்கு ஒரு பட வாய்ப்பு, படத்தின் பெயர் சேகுவாரா. ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோள் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா. ஒரு பின்னம்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து
உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கியூபாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா. என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும், நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார். எனக்கு அந்த படத்தில் அண்ணாதுரை என்று பெயர். அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னீரும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவு கண்டவன் நான். அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரை, அண்ணா சந்தையில் உரித்த சங்கீதம், கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா. அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணாதுரைன்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன். அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாதுரை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று, அண்ணாதுரை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம். ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே, நான் சினிமாவுக்கு புதியவன், ஒரு திரை கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை. என்னுடைய உலக மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன். இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் காலூண்டி இருக்கிறான். சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான். எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு பிறந்திருந்த அன்னையையும் தந்தையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்ததில் தந்தை தாயை பேணுகிற கார்த்திக் குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன். தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை. இன்றைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறான். ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான். திரை உலகத்தில் அழுத்தமாக காலூன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும். அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்ளுகிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் தரவில்லை. அப்படிப்பட்ட கலைஞர்கள், கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது.
ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கபடி வீசும். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார். ஒரு 11 படங்களை தயாரித்த மதியழகன் திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற மாணவர் சைனியத்திற்கு சதைவடியும் தந்த சரித்திர நாயகன் கனியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும். இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும். கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி, நான் இன்னும் பேசலாம், நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. So yes, press and media friends எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து இந்த ஒகேஷன் ரொம்ப அழகா ஒரு ஃபங்க்ஷனாவே நடத்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே போல ஆடியோ லான்ச்ல வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா பிதா டீமுக்கு நீங்க கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஸ்பெஷல் கெஸ்ட். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஜாயின் பண்ணி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் as well. ஸோ ப்ரொடியூசர் நாங்க ஏன் பேச வைக்கலாம், கண்டிப்பா ஆடியோ லான்ச் நடக்கும்ல, ஸோ அதுக்காக தான். ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒன் மோர் டைம் உங்களுக்காக டீசர். ஓ, வனிதா அக்கா அதான் சொல்ல பறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு பக்கத்துல சொல்லுங்க, ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. தேங்க்ஸ்க்கா.